பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாத பலன்களில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி குரு கடக வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அதிசாரத்தில் சிம்ம வீட்டுக்கு வருவார். அந்த அதிசார குரு பேச்சு நம்ம தனியாக வீடியோ போடுவோம். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் நவம்பர் மாதத்துக்கு மேலே தான் பயிற்சியாகி கடக வீட்டுக்கு போவார் கேது பகவான். அப்புறம் நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோ தனியாக போடுவோம். புத பகவான் 19ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். இது வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டில் இருந்த புத பகவான் 19ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். சிம்ம வீட்டுக்கு சூரியன் ஆல்ரெடி 17ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். 18ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். அப்படி சிம்ம வீட்டுக்கு வந்தால் சூரியனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு. சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தால் ஆவணி மாதம் பிறக்குதுன்னு அர்த்தம். சரி, சுக்கிரன் வந்து கன்னி வீடுலாம் இருக்கார். கன்னி வீடு நட்பு வீடு. ஆனால் இங்கே கொஞ்சம் நீச்சமாக இருக்கார். அப்படி நீச்சமாக இருந்தால் அதுக்கு என்ன பலனுங்கிறத, எந்த ராசிக்கு அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அடுத்து சனி பகவான் மீன வீட்டில் தான் கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு இருப்பார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய நிலைகள். 3ஆம் தேதி ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்னா ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. தமிழகம் முழுவதும் சுமங்கலி பெண்கள், குறிப்பாக புதுமண தம்பதிகள் ஆத்தங்கரையில் கோத்தங்கரையில் போய் தாலி பெருக்கி போட்டுக்கிறதுன்னு ஒரு விசேஷம், மிகப்பெரிய விழா, நல்லாயிருக்கும். அப்படி ஆடி பெருக்கு கொண்டாடக்கூடிய புதுமண தம்பதிகள், சுமங்கலிகள் எல்லாருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அவங்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அடுத்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். உங்களுக்கு தெரியும், நாடு சுதந்திரமடைந்த தினம் ஆகஸ்ட் 15. உண்மையிலேயே இந்த ஆண்டு நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர் சார்பாக, சேனல் சார்பாக, என் சார்பாக, என் குடும்பத்தார் சார்பாக, குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக நீங்கள் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் பேசுகிறது பொது பலன் தான். ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கலாம், பொது பலன் தான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் சரியான பலன் சொல்கிறேன். நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் முத்துமாரியம்மன், குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வணங்கும் தெய்வங்களை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சூரிய பகவான் இந்த மாதம் இருப்பார். 3ஆம் மாதம் இருந்தால் ஆடி மாதம், ஆடி 17 வரைக்கும் 3ல் இருப்பார். 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18லேருந்து இங்கே இருப்பார். சரி, அப்போ இந்த சூரியன் என்ன சார் செய்வார்? 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் தொடர்புகள்னால, தாயார்னால, சொந்த ஊர்னால் வெற்றி உண்டு. சொத்து வாங்கலாம், புதிய சொத்து வாங்கலாம், பொது சொத்து விற்கலாம். அது மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கார். 5ன்னா கோவில், 4ன்னா வீடு. உங்கள் வீடு எதுவும் மாற்றுறதுன்னா கோவில் பக்கத்தில் மாற்றிக்கலாம். ஒரு சொத்து வாங்கிறதுனா கோவில் பக்கத்தில் சொத்து வாங்கலாம். அல்லது 5ஆம் இடம்னா இன்பம், சுற்றுலா, பொழுதுபோக்கு, காதல் எல்லாமே 5ஆம் இடம். அந்த வீட்டு அதிபதி
சூரியனோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது இன்ப சுற்றுலா போய் வருவீங்க. 5ஆம் இடம்னா புதன் இருக்கிறதுனால ஆன்மீக சுற்றுலா போவீங்க. சூரியனோட சேர்றதுனால அரசாங்க சுற்றுலா போவீங்க. 5ல் சுக்கிரன், அழகான பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. சார் சுக்கிரன் நீச்சமாச்சே, பயப்பட வேண்டாம். இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் மறைகிறது. அது மட்டுமல்ல, சூரியனோடு சேரும்போது, வெளிச்ச கிரகத்தோடு சேரும்போது, ஆன்மீக கிரகத்தோடு சேரும்போது, அரசாங்க கிரகத்தோடு சேரும்போது புதனுக்கு பவர் உண்டு. அதனால் சூரியன் நீச்சம் எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டு கிரகமாக இருந்து சுக்கிரன் நீச்சமாகலாம்ல. சூரியன் ஆட்சியாக இருக்குது, சுக்கிரன் தான் நீச்சம். ஆனால் 7ஆம் வீட்டு கிரகம் செவ்வாய் 2ல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ கிடைக்கும். 12ஆம் வீட்டு வருமானம், 12ஆம் வீட்டு கிரகம் 2ல் இருக்குது, 7ஆம் வீட்டு கிரகமும் 2ல் இருக்குது. 2க்கு அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். இந்த 7ஆம் இடத்த குரு பார்வையில் இருக்குது. அப்போ கணவனால் மனைவிக்கோ, மனைவினால் கணவனுக்கோ வருமானம் உண்டு, திருமணம் உண்டு. 5ஆம் வீட்டு கிரகம் சூரியனோட ஆட்சியாக ஒற்றுமையாக நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் உண்டு. சரி சார், சூரியன் போய் 5ல் இருக்கே சார் அப்படின்னா, ராசிநாதன் 5ல் இருக்காருன்னு எடுத்துக்கணுமே தவிர இப்போது சுக்கிர நீச்சம்னு எடுக்கக்கூடாது. அப்போ ராசிநாதன் 5ல் இருந்தால் ஆன்மீக எண்ணம் அதிகமாக வரும். உயர்கல்வி போகணும், என்ன அதிகமாக வரும். ஒரு குழந்தை பெற்றுக்கணும், என்ன அதிகமாக வரும். பூர்வீகத்தில் வீடு கட்டணும், எண்ணம் அதிகமாக வரும். சுக்கிரன்னா அழகு, கலை சம்பந்தமான தொழிலில் ஆர்வம் அதிகமாகும். 5ல் சுக்கிரன், அழகான பெண் குழந்தை கிடைக்கும். 5ன்னா ஆன்மீகம், கோவில், பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. சுக்கிரன் 5ல் இருக்குது. சுக்கிரன் 5னா தாய் வழி அத்தை உறவு மேலே பாசம் அதிகமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக கலை சம்பந்தமான தொழில் அத்தனைக்கு வெற்றி, கணவனுக்கோ மனைவிக்கோ தொழிலில் வெற்றி, இடமாற்றம் உண்டு. இந்த 4ல் குரு கேது புதன் இருக்கிறதுனால கோவில் அருகில் வீடை மாற்றுறது அல்லது ஜாப் மாறுறது, ஒரு சொத்து வாங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து உயர்கல்விக்கு தங்கு தடை இல்லை. நீங்கள் விரும்புகிற கல்லூரியில் காலேஜில் சீட்டு கிடைக்கும், அதில் நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால, குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால, குரு பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால திருமணத்துக்கு தங்கு தடை இல்லை. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தங்கு தடை இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு, 11ல் சனி, அந்த இடத்த குருவே பார்க்குது. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குது, 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால பணம் பல வழியில் வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு. ஆக இந்த மாதம் முழுவதும் படிக்கும் குழந்தைகளுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு, இடமாற்றம் உண்டு, அதில் முன்னேற்றம் உண்டு. தொழில், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான லாபம் உண்டு, திருமண யோகம் உண்டு, இடமாற்றம் உண்டு. சனி ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு தொடர்பு, இதனால் லாபம் உண்டு. அல்லது நீங்களே வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. சந்திரன் ராசியை பார்க்கறதுனால, 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அவர் 3 யாருக்காவது திருமணம் ஆகி ஒரு தருங்களாயிருந்தால் 7ஆம் இடத்தை சந்திரனும் பார்த்து இந்த குருவும் பார்க்கறதுனால 2ஆம் தாரம் திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. செவ்வாய் யார்? 7க்குடையவர். அப்போது ஒரு சிலருக்கு காதல் திருமணம் உண்டு. ஆக கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அது மட்டும் இல்லை, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு, லாயர், ஜோசியர், பேராசிரியர், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வருமானம் உண்டு. ஏன்னா அது புதனுடைய வீடு. புதனுக்கும் ரிஷபத்துக்கும் நட்பு. புதன்னா பெருமாள், ரிஷபம்னா மகாலட்சுமி. ஏற்கனவே இவங்க அழகாக இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் பிறந்தார். ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது, கிருஷ்ண பெருமான் பிறந்தார். இப்படி மிருக சரீரம் இருக்குது, ராகவேந்திரர் பிறந்தார். மொத்தத்தில் அது ரிஷப வீடு, சுக்கிரன் வீடு, மகாலட்சுமி வீடு. அழகாக இருப்பீங்க,
செய்கிற தொழில் அழகாக இருக்கும், வருமானம் நிறையா வரும். என்ன மைனஸு? செவ்வாய் வாக்கில் இருக்குது, பல்லு கம்ப்ளைண்ட் வரும், இல்லைன்னா கண்ணுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். செவ்வாய்னா போர் கிரகம், யார்கிட்டையும் டம்மு டம்முன்னு சண்டை போகிற மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் நல்லா பேசுனா கூட, நல்ல விஷயத்த சொன்னால் கூட, என்ன சண்டை போகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. பேச்சில் இனிமையாக பேசணும், கோவத்தை குறைச்சிக்கணும். செவ்வாய் வாக்கில் இருக்கிறதுனால வாக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். ஏன்னா செவ்வாய்னா முருகன், வாக்கை கொடுத்துட்டா நிறைவேற்றணும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள். 12 கட்டமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓம் நமச்சிவாய.